Hi friends, welcome to my Annam kitchen. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ஒரு ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்யலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அரிசி கடையிலுமே நமக்கு கிடைக்கும். இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா அரிசி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு கொர பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தனியாக நம்ம குக்கரில் போட்டு 100 கிராம் அரிசிக்கு 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி வெந்துருச்சு. இது கூடவே ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம சுவைக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு கொஞ்சம் சின்னதாக நறுக்கி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம். இது கூடவே 2 வெங்காயம் நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் 1 கப்பு முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு அயன் சத்து கொடுக்கும் நமக்கு. நல்ல ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம கஞ்சி கூட சேர்க்கும் போது ஒரு நல்ல நறுமணத்தோடும் ஒரு சுவையும் நமக்கு தரும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நம்ம வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் இருக்க கஞ்சி கூட சேர்த்து கிளறி விட்டுனா நமக்கு சுவையான அருமையான கருப்பு கவுனி கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ஃபைபர் இருக்குது, நல்லா இரும்பு சத்து இருக்குது. இதை நம்ம வெயிட் லாஸ்
பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ரெகுலராக நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே நமக்கு ரிசல்ட்டு வரும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு அரிசி. இது நம்ம மன்னர் காலத்திலே வந்து நிறையா உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.